ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு சிக்கன் போண்டா. எங்கள் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக இந்த அளவுக்கு வதனதுக்கப்புறம் இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம். அதனால நம்ம உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சிக்கனை வேக வைக்கும் போது கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிருவோம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி ரவுண்ட் பால் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிக்கனும் உருளைக்கிழங்கும் சேர்த்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு ரெடிமேட் பஜ்ஜி மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது நம்ம வீட்டில் இருக்க கடல் மாவை வச்சு கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இது ரெடிமேட் பஜ்ஜி மாவை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பக்குவத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சிக்கன் போல இதில் டீப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த போண்டாவை ஃப்ரை பண்ணும் போது கேஸை ரொம்ப ஸ்லோ வைக்காமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காம மீடியம் ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணோன்னா எண்ணெய் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு ஃப்ரை பண்ணால் வெந்தும் வேகாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு தடவை போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். இதே மாதிரி மற்ற சிக்கன் உருளைக்கிழங்கு போண்டாவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு சிக்கன் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.